ஸோ ஹே கைஸ், ஸோ இந்த பிக்கிள்டு வெஜிடபிள்ஸ் வந்து பண்ணுறது முக்கியம் இல்லை, அதை நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறன்றது தான் முக்கியம். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வீடியோ போட்டு தான் நீங்கள் அந்த ப்ரிசர்வ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்காம போயிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இது வேறு ஒரு பயம். அதனால தான் இதை முன்னாடியே போடுறேன். ஸோ முன்னாடியே நம்ம பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை நெக்ஸ்ட் டே வந்து கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம்ல. 1 வீக் அப்புறம் நம்ம எடுக்கணும். 1 வீக் அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து குட்டி குட்டியாக பபிள்ஸ் இருக்கும். நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறது. ஸோ எனக்கும் நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அண்ட் நிறைய யூடியூப் வீடியோவில் அதை பற்றின ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனே இல்லை. ஸோ நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வந்து 3 months வரைக்கும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில், நல்லாயிருக்கும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் என்னென்னா பபிள்ஸ் மாதிரி இருந்துச்சு. எனக்கு பபிள்ஸை பார்த்தோன்னே என்னடா கெட்டு போச்சோன்னு இந்த மாதிரி இருந்தது. பட் இல்லையா, பபிள்ஸ் வர ஆரம்பித்தது வந்து நம்ம தண்ணி காய் யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ இந்த குக்கும்பர், பாட்டில் கார்டு இதெல்லாம் வந்து தண்ணி காயின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி வாட்டர்மெலன் இந்த மாதிரி தண்ணி காய் யூஸ் பண்ணோன்னா அதில் வந்து ட்ராப்டு ஏர் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. காற்று வந்து உள்ளே அடப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காற்று வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குமா, அதுதான் அந்த பபிள்ஸ். அண்ட் மேலே வந்து முட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஃபோம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஃபோம்லேயே வந்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கிற காயே தெரியல. போக போக நம்ம கலரும் போது அந்த கலர் மாறும். ஏன்னா நம்ம காய் உடையும். அது பரவாயில்ல. ஸ்டார்டிங்கே வந்து மேலே வந்து ரொம்ப க்ளவுடாக இருக்குது. மோந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி பழம்லாம் கெட்டு போச்சுன்னா ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களோட பிக்கிள்டு வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. குட்டி குட்டி பபிள்ஸ் தான் இருக்குன்னா ஓகே, இட்ஸ் நேச்சுரல். நான் ஃபோட்டோஸ் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் உங்கள் பாட்டிலை கவுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எந்த ரெசிடியூவும் இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் அ ப்ரிஃபர்டு வே ஆஃப் ஈட்டிங்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் குக்கும்பரை சாப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த விறுவிறுன்னு இருக்கிறது வந்து ஒரு ஹெல்த்தி ஃபெர்மெண்டேஷன்னு சொல்லிட்டு கூகுளில் நான் பார்த்த வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு நான் எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் நான் பார்த்த எல்லாத்தோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் இங்கே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ யா, பார்த்து ப்ரிசர்வ் பண்ணுங்கள். நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் பியன்வென்யூ டு மை யூடியூப் சேனல். பேக்ரவுண்டில் எங்கள் அப்பா பாஷா படம் பார்த்துட்ருக்காரு. ஸோ மன்னிச்சிடுங்க அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸு. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த வீடியோ என்னென்னா, நான் வந்துட்டு ஒரு பேட்ச் ஆஃப் பிக்கிள் பண்ணியிருந்தேன். இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஷவர்மா அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்ருப்போம். ஸோ இதை நான் பண்ணிகிட்ருந்தேன். எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு வேறு வேணும், ஆனால் அதில் வந்து எனக்கு பீட்ரூட் வேணாம். இதில் வந்து பீட்ரூட் ஆனியன் கார்லிக் சில்லி இருந்துச்சு. எனக்கு வந்து பீட்ரூட் ஆனியன்லாம் வேணாம், எனக்கு குக்கும்பர் அண்ட் கேரட்டில் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதை பண்ணி ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஓகே, இது ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ ரொம்ப லாங்காக வராதுன்னு நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு தேவைப்படும். சால்ட் அண்ட் சில்லி, குக்கும்பர், கேரட், வினிகர் அண்ட் இது வந்து ஸ்பைசஸ். இது பட்டை, கிராம்பு அதெல்லாம் இருக்கும், அது தேவைப்படும். அண்ட் வேணும்னா மல்லி கொஞ்சம் அண்ட் சுகர், இவ்வளோ தான். அண்ட் வாட்டர் ஆஃப்கோர்ஸ். அண்ட் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னர், அவ்வளோதான். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது வர கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துச்சு. நம்ம கிச்சன் வேறு இப்படி இருக்கே, குப்பையாக இருக்கே அப்படின்னு சொல்லி. பட் இட்ஸ் ஓகே, இவ்வளோ தான். இப்படி தான் இருக்கும் வீட்டிலலாம். ஸோ ஐ டோன்ட் கேர் எனிமோர். பட்டெல்லாம் பார்க்காதீங்க. நாளைக்கு வந்துட்டு தீபம், திருவண்ணாமலை தீபம். ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கே வந்து சாமி கும்பிட்டாங்க. அதுதான் இந்த தலையில் பட்டை அதெல்லாம். ஏன் சாமி கும்பிடுங்க. ஓகே ஓகே, நோ சாரி, உங்கள் சாய்ஸ். ஓகே ஃபைன், ரொம்ப வளர்றேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். பாத்திரத்தை வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி, ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே, என்கிட்ட இந்த குவான்டிட்டிலாம் கேட்காதீங்க, இது இந்த இத்தனை லிட்டர் அப்படி இப்படி. நான் வந்து எனக்கு வந்தபடி தான் நான் செய்கிறேன். ஓகே, இவ்வளோ. ஓ சாரி, நிறையவே போட்டுக்கலாம், நம்ம பிக்கிள் தான் பண்ணுறோம் அப்படின்றதுனால. சால்ட் அவ்வளோதான். இது கொஞ்சம் கரைட்டும். இது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வினிகர் ஆட் பண்ணுவோம். அண்ட் சுகரும் ஆட் பண்ணுவோம். இது கூட சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் கம்மியாக இருந்தால் போதும், சுகர் அதிகமாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து வினிகர் ஆட் பண்ணுறோம். ஒயிட் வினிகர் ஆட் பண்ணணும். எந்த வினிகர் கிடைக்குதோ அந்த வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த இதில் வந்து பாதி பாட்டில் தான் இருக்குது. ஸோ நான் அந்த பாதி பாட்டில் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து இந்த சின்னமன், இந்த பே லீஃப் நினைக்கிறேன், இது பே லீஃப்னு தெரியல, இது பே லீஃப் தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த கொரியாண்டர் சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவருக்கு. வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். கம்ப்ளீட்லி அப்படி. நான் லாஸ்ட் டைம் ஆட் பண்ணேன், ஸோ இந்த வாட்டியும் நான் ஆட் பண்ணுறேன். நான் உட்காந்துட்டேன். ஸோ உட்காந்தது இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுல இப்போ நம்ம அதெல்லாம் அது தண்ணி இங்கே தான் இருக்குது, அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுவோம். ஓகே, இனிஷியலி நான் இந்த வீடியோ வந்து எடுக்கலாம்னு நினைக்கும் போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிச்சன் ரொம்ப குட்டியாக இருக்குதா, கிச்சன் வந்து ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி பிகாஸ் லாட் ஆஃப் த யூடியூபர்ஸ் ஹேவ் ஃபேன்சி கிச்சன் அந்த மாதிரி. பட் தென் ஐ ரியலைஸ் தோதான் இருக்கு அடுப்பு. ஐ ஹாவ் ஸ்பூன் ஹியர், ஐ மீன் ஆல் த கட்லரிஸ் ஆர் ஹியர், லைக் ஸ்பூன், குழம்பு கரண்டி, கடையிறது எல்லாம் இங்கே தான் இருக்குது. தென் மசாலா டப்பாலாம் இங்கே இருக்குது, தண்ணி கேன் பின்னாடியே இருக்குது. ஐ மீன் ஐ ஹாவ் அ வெரி கம்ஃபர்டபுள் கிச்சன், யூனோ. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்களும் என்ன மாதிரி எப்போயாவது யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் என்ன மாதிரி வீடியோ எடுத்து போட ஆரம்பிக்க. ஓகே, குக்கும்பர் தோல் உரிக்கல, கேரட் வந்து நம்ம பீல் பண்ணி தான் போடணும். அண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த தண்ணியில் வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வின்டர் சீசனில் இதை செய்கிறீங்க அப்படின்னா. டேஸ்ட் இல்லை, பட் ஃபார் ஹெல்த் ரீசன்ஸ் அந்த மாதிரி. ஓகே, யூடியூப்பில் வீடியோ செய்கிறது வந்துட்டு இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒய் பிகாஸ் இப்போ நான் இதை பண்ணுறேன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் இது நல்லா இருக்கானே நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஊர்னா தான் நல்லாயிருக்கும். எனக்குமே வந்து ஊறுகாய் வேணும், ஐ மீன் இந்த பிக்கிள் வேணும். பிகாஸ் என்னோடய பிக்கிள் இவ்வளோ ஆயிடுச்சு. நான் இவ்வளோ பண்ணியிருந்தேன், இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நான் அதோட பிக்சர் ஆட் பண்ணியிருந்தேன். பட் அதை நான் காலி பண்ணிட்டேன். இவ்வளோ தான் இருக்குது இப்போது. கீழே கொஞ்சம் தான் இருக்குது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் தேவை. அண்ட் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். எவ்ரி ஜாப் ஹேஸ் இட்ஸ் டிஃபிகல்ட்டிஸ் பேபி. நாட் பேபி, பேபி. சீக்கிரமாக போயிட்டு பேக் ஆஃப் த கேமில் பண்ணிட்டு வரேன். பிஃபோர் ஆஃப்டர் the beautiful vegetables are ready. இதை கட் பண்ணுறது தான் கொஞ்சம் வேலையாக இருந்தது. அண்ட் நீங்கள் கேரட் வந்து இன்னும் கூட ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம், பட் நான் இப்படியே விட்டுட்டேன். யாரோ வராங்கன்னு நினச்சேன், பட் ஓகே. இந்த பபிள்ஸ் இருக்குது தெரியுதா? இந்த பபிள்ஸ் வந்தோடனே நல்லா கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிடலாம் தண்ணியை. ஓகே, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3, 2, 1. ஊறுகாய் எப்படி இருந்தது? ஊறுகாய் சூப்பராக இருந்தது. ஆனால் சத்திபாய் வேஸ்ட்டாக இருக்கிறான். நான் அதை கட் பண்ணிடுவேன். இங்கே பாருங்க. ஓ சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள். ஊறுகாய் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சால்ட் இருந்திருந்தால் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். பட் ஊறுகாய் சூப்பராக இருந்தது. எங்கள் அம்மா உண்மையாக தான் சொல்லுவாங்க. அவ்வளோதான், பாய் பாய்.